வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம வந்து காராமணி பயிர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு காராமணி பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பயிர் வந்து நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பு வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் சட்டி சூடாக எண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய். இதில் வந்து ஒரு சின்ன சைஸில் பட்டை 2, ஒரு 1/4 டீஸ்பூனு கசகசா, ஒரு அன்னாசி பூ, இதை போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் பெருஞ்சீரகம் எடுத்துக்குவோம். நம்ம எத்தனை பேருக்கு கிரேவி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருட்களை சேர்த்துக்க வேண்டியதான். கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் ஒரு தேங்காய், நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து அதில் பாதி தான் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி தலையும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பயிரில் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். அதையும் இதில் எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதை இது கூட கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும், ஒரு 10 பல் இஞ்சி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது 2ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த வானல் சூடே இருந்தோன்னா நம்ம இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு, நான் இதில் 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 2 3 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூளுக்கெலாம் நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு வேறு ஸ்பூனு, மஞ்சள் தூளுக்கு வேறு ஸ்பூனு. மிளகாத்தூளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். மஞ்சள் தூள் இந்த மாதிரி கரம் மசாலாவுக்கு போடுறதுனா சின்ன ஸ்பூனாக இருக்கும். இப்போது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளுக்கெலாம் நான் ஸ்பூன் வந்து பெரிய சைஸில் வச்சுருப்பேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டோம். இப்போ அடுத்தது அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு, தேங்காய், ஜீரகம், பட்டை, இதெல்லாம் அரைச்சோம்ல, அதையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது தேங்காய் அரைச்ச தண்ணி தான் இது, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போய் சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது இந்த காராமணி பயிர், 1 கப்பு காராமணி பயிர். நான் நைட்டே இதை ஊற வச்சு காலையில் தான் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம்.
இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கறி குழம்பு டேஸ்ட்டு வருது. இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3யுமே பொடியாக நறுக்கி இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு இல்லாமல் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.